வணக்கம். நான் உங்கள் அடகிருஷ்ணர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 350 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7 பிரைவேட் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதனால 7 காலேஜுக்கு ஒரு காலேஜுக்கு 50 சீட்டு பிரகாரம் எக்ஸ்ட்ரா 350 சீட் இந்த வருஷத்துலேருந்து தமிழ்நாடுக்கு வரப்போகுது. இது எப்படி பார்க்குறீங்க? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீட் எல்லாம் வேணான்றாங்க. ஆனால் வந்து பல கோடி ரூபா கொடுத்து எம்பிபிஎஸ் சீட் வாங்குறதுக்கு காசு அவ்வளோ கொடுத்தவன் சேவை செய்வானா? ஆக்சுவலி இப்போ நீட் வந்து எனக்கு தெரிஞ்சு 13,500 14,000 வருஷத்துக்கு. இப்படி இல்லை, ஆயிரக்கணக்கில் எப்படி கோடிக்கணக்கில் ஃபீஸ் எப்படிங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து எப்படா உள்ள புந்து போகலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. காசு கொடுத்தாவன்ட்டு நீட்டு வந்ததுலேருந்து நிறைய பேர் வந்து வேணான்றாங்க. என்ன அப்படின்னா அறிவு வளர்த்துக்கணுங்க. ஏன்னா இப்போ எல்கேஜி யூகேஜி அப்புறம் தான் +2 10th +1 +2 அது மாதிரி நடைமுறைக்கு வந்துருச்சு நீட்டு. எப்பதான் வேணாம்னு சொன்னாலும் உடனே விடுவாங்க ஆட்சிக்காரங்க. நான் நீட்டு விளக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே முடியாதுங்க. நீட்டு விளக்கு கொடுக்கவே முடியாது எந்த கட்சினாலையும். ஏன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல திட்டம். நீட்டு ஆக்சுவலி +2ல மார்க் ஜாஸ்தி வாங்கிட்டாலும் அதோட டிவிஷனு ஆக்சுவலி +2ல மார்க் வந்து ஆக்சுவலி கம்பைன் ஆஃப் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் போகிறதா நீட்டு. அதனால நம்ம இது +2ல ஜாஸ்தி மார்க்னா அது எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்தது. ஒரு சப்ஜெக்ட் கூட வாங்கி ஒரு சப்ஜெக்ட் குறைச்சி வாங்கலாம். ஆனால் நீட் வந்து எம்பிபிஎஸ்க்கான மெடிக்கல் சீட்னால மெடிக்கல் டேர்ம்ஸோட மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால அது வரவேற்கத்தக்கதுங்க. என்னதான் வேணான்னு சொன்னாலும் கோடிக்கணக்கில் செலவுக்கு கஷ்டங்க. அப்படி செலவிச்சாலும் சேவா மனப்பான வரையறாது. ₹1 கூட ஏழை போல வந்தாலும் எனக்கு உயிரோட காசு தான் முக்கியம்னு பேசுவாங்க. ஏன்னா அவங்க காசு கொடுத்துருக்காங்க, தப்புன்னு சொல்ல. ஏன்னா கோடிக்கணக்கில் காசு கொடுத்துட்டு யாரும் வந்து சேவை செய்ய மாட்டாங்க. அதனால வந்து நீட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மினா, இப்போ 2022-23 12,800 13,000 இருந்துச்சு. இப்போ ஒரு ₹500 14,000 வச்சுக்கோங்க. இல்லை ரவுண்டா 15,000 வச்சுக்கோங்க. அவ்வளோ கூட இல்லை, வருஷத்துக்கு 15,000 போது உங்களுக்கு பாருங்க எவ்வளோ பாருங்க, லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் இல்லை. அதுக்கான உங்களுக்கு கோடி கொடுத்து குறுக்கால போகாதீங்க. அதுக்கான வந்து இப்போ கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதில் பாருங்க. ஆக்சுவலி இது என்னமோ ஒரு ஃபாரின் ஊரில் 6 லட்ச ரூபா என்னமோ ஃபுல்லு. ஆக்சுவலி 5 வருஷத்துக்கு சேர்த்து 6 லட்சம் ஃபீஸு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் பாருங்க. அபிகிஸ்தானோ என்னமோ ஒன்று. ஆக்சுவலி அதில் சொல்கிறாங்க 3000 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தமிழ்நாடுக்கு மட்டும்ன்றாங்க. இந்தியாவில் மொத்தம் வந்து 7,000 8,000 3000க்கு மேலே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே இருக்குன்றாங்க. சரிங்களா? அது ஆக்சுவலி ஏன் கோடிக்கணக்கில் கொடுத்து குறுக்கோளிய போறீங்க? அந்த மாதிரி ஆக்சுவலி நீட் ட்ரை பண்ணுங்க. நீட் கிடைக்கலையா இந்த அபிகிஸ்தானு இந்த மாதிரி வந்து போங்க. என்ன அங்கே படிக்கிறது இங்கே படிக்கிறது ஒன்று தாங்க. அங்கே இருக்கணும் அதே கண் தான், அதே குடல் தான். இங்கே இருக்கணும் அதே குடல் தான், அதே குந்தாணி தான். நல்லா விளையாட்டு தான் சொல்கிறேன். அதே குடல் தாங்க, சிறு குடல் பெரிய குடல் தான். இங்கே இருக்கணுங்க அதே தான். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே என்னென்ன மீடியாவில் படிக்கிறதுக்கும் அங்கே படிக்கிறதுக்கும் வித்தியாசம்னா, படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே லைசன்ஸ் வாங்குறதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும். ஏன்னா அங்கே சட்டங்கள் வேற, இங்கே சட்டங்கள் வேற. அதனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சு இங்கே பதிவு செஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே அப்படி சொல்லாத அங்கே படித்தா மட்டும் போதும் இல்லை, அங்கே படித்தாலுமே இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். சரிங்களா? ஆக்சுவலி கோடிக்கணக்காக செலவு வைக்கிறதுக்கு வருஷங்கள் வேஸ்ட் ஆனாலும் நீங்கள் அதை படித்து என்ட்ரன்ஸ் பாஸ் ஆகலாம். அபிகிஸ்தான் போங்க, கோயம்புத்தூர் மாப்பிள்ள பாருங்க, அந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் சேனலில் அவ்வளோ பக்காவாக இருக்குது. அதில் வர போகிறவங்கலாம் அங்கே போய் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போய் எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க 2000 3000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு என்ட்ரி ஆகிறாங்கன்னா தமிழ்நாடு மட்டும். இந்தியாவில் 7,000 8,000 பேர் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, எனக்கு தமிழ்நாடுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, என்ன சிட்டி கொஞ்சம் நீட்டாக இருக்குது அவ்வளோதான்றாங்க. ஆனால் தமிழ் ஆளுங்க ஃபுல்லாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குன்றாங்க. சாப்பாடு எல்லாமே கிடைக்குது அப்படின்றாங்க. 6 லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு ஃபீஸ் மட்டுமே முடிஞ்சுன்னா தங்கறதுக்கு ஒரு 6 லட்சம் வச்சா கூட பணம் அதாக்கு அவ்வளோ சொல்ல. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, 3 லட்சம் சொல்றாங்க தங்கறதுக்கு. நீங்க ஐஃபையா வாழ்ந்தாலும் 6 லட்சம் ரூம் எடுத்து தங்கிட்டாலும் செலவழிச்சாலும் 12 லட்சத்துல எம்பிபிஎஸ் முடிச்சிடலாம். வந்து இங்க 1 வருஷமா 2 வருஷமா நீங்க கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணலாம். அவங்க வந்து தமிழ்நாடு இந்தியாவில் வந்து உங்களை சேர்க்க முடியாது இல்லை, அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆனீங்கன்னா நீங்க இங்க நிறுவலாம் மருத்துவர் அப்படின்னு இருக்காங்க. இதை பாருங்க எப்படின்னு பாருங்க. என்னன்னு பாருங்கன்னா, நீட் இப்போ இருக்கிறதுனால ஒரு காலேஜுக்கு 50 சீட் வரும், 350 சீட் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. நீட் எவ்வளோனா
பெற்றவங்களை வந்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த கடனை அடைக்க முடியாம எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நான் என்ன சொல்றேன், படிக்கணும்னு ஆசை இருக்கா, அபகிஸ்தானு இந்த மாதிரி நீட்டு இது மாதிரி படிங்க. குறுக்கால பூந்து எவனுமே காசு, எந்த அரசியல்வாதியும் சரி எவனுமே காசு கொடுத்து வாங்காதீங்க. அந்த இது காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா நாளைக்கு சேவன் பண்ண 1% கூட வராது. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.